என்னுயிர் கண்ணம்மான்னு ஒரு படம். அதுல வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பிரபு அண்ணன் ஹீரோ. இதே மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். வரும்போது பக்கத்துல ஒரு கார் வந்து நின்றுச்சு. கார் வருது, யாரு என்னன்னு பார்த்தா அண்ணன் இறங்குனாங்க. நான் நினைக்கவே இல்லை சிவச்சந்திரன் அண்ணா, என்னம்மா நீ என்ன ஜூனியர் ஆர்டிஸ்டா அப்படின்னாரு. ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்செல்லாம் நடந்து வந்துட்டு இருப்பாங்கல்ல அப்படி. இல்லைங்க அண்ணன், நான் வாய்ப்பு கேட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு காமெடி பண்ணணும்னு எனக்கு ஆசை. இந்த மாதிரி ரஜினி அண்ணன் கூட எல்லாம் ஒரு சீனு 2 சீன்லாம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன். டான்ஸ் எல்லாம் கற்றுருக்கேன். பெருசாக எனக்கு ஒரு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எனக்கு வேணும். காமெடியா? சரி, இந்த உன் நம்பரை கொடு, உன் அட்ரஸை கொடு. கோபாலபுரம் அங்கே போய் அந்த அண்ணன் சிவச்சந்திர அவங்க வர சொன்ன அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தேன். அப்போ எனக்கு காஸ்டியூம்ஸ் வந்து பாவாடை தாவணி. அது யார் தெரியுமா எனக்கு ஜோடி? எஸ்.எஸ். சந்திரன். அதுக்கப்புறம் தான் முந்தானை முடிச்சு பாக்கியராஜ் சார் டைரக்ஷன்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நான் என்னுயிர் கண்ணம்மா, பாட்டி சொல்லி தட்டாதே, அதுவும் ஏவிஎம் படம் தான். மனோரமா ஆச்சி வீட்டுல வேலைக்காரி. என்னுயிர் கண்ணம்மா, பாட்டி சொல்லி தட்டாதே, கழுகுமலை கல்லன். அதுல வந்து சரண்ராஜ் அண்ணன் வந்து ஹீரோ. நானும் கோவை சரளாவும் அக்கா தங்கச்சியா பண்ணியிருப்போம். கோவை சரளா வந்து பிச்சைக்காரி, நான் வந்து ஃபிட் பாக்கெட். கோவை சரளாவுக்கு ஜோடி எஸ்.எஸ். சந்திரன், எனக்கு ஜோடி சின்னி ஜெயந்து. நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா பண்ணியிருந்தோம். ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.